2006லயே நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் நீங்கள் ரன் பண்ணீங்க. Problem statement started with cricket. Cricket வந்து packages வந்து very expensive there. So நாங்கள் லான்ச் பண்ணி ஒரு one month or 2 monthsல YuppTV லான்ச் பண்ணாங்க. So the business focused or how to scale a company அப்படிங்கிற அந்த நாலேஜ் இல்லாததுனால இப்போ 2007ல் இப்போ இந்தியாவில் நடக்கிற இப்போ லெட்ஸே விஜய் டிவியோ இல்லை சன் டிவியோ பார்க்கணும் அப்படின்னா அங்கே பார்க்க முடியாது. There will be a lot of entrepreneurs or entrepreneurial mindsetல நிறைய பேர் இருப்பாங்க காலேஜஸில். அவங்களுக்கு டெக்னாலஜி ஸ்கில்ஸில் கொஞ்சம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் த சேம் டைம் Chat with Casey, chat with Karthik Chidambaram, Lawrence Paranidharan. Lawrence, வணக்கம். வணக்கம் கார்த்திக். ஸோ லாரன்ஸ், உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி. இன்டர்ஸ்பெக்ட் நிறுவனத்தின் நிறுவனர். இன்டர்ஸ்பெக்ட்டுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி போவோம். நம்ம நெட்ஃப்ளிக்ஸ்லாம் இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம். அதே மாதிரி ஜியோ ஹாட்ஸ்டார் நம்ம படம் பார்க்கணும் அப்படின்னா இப்போ சரி நெட்ஃப்ளிக்ஸ் போயிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறோம். பட் அது மாதிரி ஒரு சமயத்தில் 2006லயே நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் நீங்கள் ரன் பண்ணீங்க. அதாவது யூஎஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து தெரிஞ்சிருக்கும். நானும் உங்கள் பிளாட்ஃபார்மோட சப்ஸ்கிரைபராக இருந்திருக்கேன். channellive.tv கரெக்டா? ஆமாம். ஸோ சேனல் லைவ் பற்றி சொல்லுங்கள். அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? அதாவது நீங்கள் எப்போ ஆரம்பிச்சிங்க சேனல் லைவ்? 2007ல் அந்த ஐடியா வந்து ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணது 2007ல். பட் அதோடைய ஐடியா வந்து 2003லே வந்து we were experimenting. வீடியோ ஸ்ட்ரீமிங்கில் வந்து எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட், லைக் ஏதாவது கியூரியாசிட்டி how to stream from one point A to point B. அப்படிங்கும்போது ஐ டிட் ஸ்டார்டட் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு 2002ல இருந்தே ஸ்டார்டட் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு 2004ல் ஐ வாஸ் ஏபிள் டு அக்காம்ப்ளிஷ் when யூடியூப் கேம் அந்த டைம். அப்போ வந்து we were able to do the same thing in a very small scale. அப்போ வந்து we don't know how to scale a business. அந்த மாதிரி நாலேஜ் எல்லாம் we don't have it when we come from இந்தியா, தமிழ்நாடு அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்டில். ஸோ the business focused or how to scale a company அப்படிங்கிற அந்த நாலேஜ் இல்லாததுனால we don't know how to bring this to life. So it took a few years for us to understand. ஸோ யூடியூப் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் இந்த தாட் ப்ராசஸ் வந்து இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்கள் லான்ச் பண்ணீங்க. அப்போ ஆமாம், லான்ச் பண்ணல. பட் the technology, the platform was ready, but we don't know how to launch it. பிளாட்ஃபார்ம் வாஸ் ரெடி, யூ டிடன்ட் நோ ஹவு டு லான்ச் இட். கரெக்ட். சரி, அதற்கப்புறம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்த இயர் எது? ஆக்சுவலாக நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இட் ஸ்டார்டட் அரௌண்ட் 2007. எஸ். ஸோ கிட்டத்தட்ட அதே சமயத்தில் தான் நீங்களுமே வந்து இப்போ ஸ்ட்ரீமிங், அதாவது இப்போ அந்த சமயத்தில் அகைன் இப்போ வந்து யூடியூப் இருக்குது, என்ன மாதிரி பார்க்கணும் அப்படின்னா நம்ம டக்குன்னு யூடியூப்பை போட்டால் அதை லைவாகவே ஸ்ட்ரீம் பண்ணிடுறாங்க. பட் 2007ல் இப்போ இந்தியாவில் நடக்கிற இப்போ லெட்ஸே விஜய் டிவியோ இல்லை சன் டிவியோ பார்க்கணும் அப்படின்னா அங்கே பார்க்க முடியாது. ஆமாம். அந்த ப்ராப்ளம் தான் நீங்கள் சால்வ் பண்ணீங்க. கரெக்ட். ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்டட் வித் கிரிக்கெட். கிரிக்கெட் வந்து பேக்கேஜஸ் வந்து வெரி எக்ஸ்பென்சிவ் தேர். அப்போ வந்து ஸோ ஒரு சீரீஸ் போனாங்கன்னா $150 பேக்கேஜ் தனியாக வாங்கணும். ஸோ அதான் ஹவு டு வி ரெடியூஸ் த ப்ரைஸ் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் தாட் ப்ராசஸ். அதுக்கு வந்து ஒய் நாட் வி யூஸ் இன்டர்நெட் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் வி ஆரம்பிச்சு அதனால் we were able to crack that 2004 or 2005. ஓகே, 2004-05லே கிராக் பண்ணிட்டீங்க. கரெக்ட். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2004-05ல் இப்போ நான் கிரிக்கெட் மேட்ச் லைவாக பார்க்கணுன்னா எப்படி பார்ப்பேன்? அப்போ வந்து டிஷ் நெட்வொர்க்னு ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் இருந்தாங்க சேட்டலைட் மூலமாக. தட் இஸ் த ஒன்லி வே. ஸோ அவங்க வந்து இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் as well. இப்போ ஒரு இந்தியா ஆஸ்திரேலியா ஒரு சீரீஸ் பண்ணணும்னா $150 நான் பே பண்ணணும் ஜஸ்ட் ஃபார் வாட்சிங் 5 games or 6 games, something like that. So that is the problem statement. ஸோ அதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ அந்த டிஷ் தான் இருந்தது. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன ஆல்டர்னேட்டிவ் ப்ரொவைட் பண்ணீங்க? நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க ஆல்டர்னேட்டிவ் உங்களுடைய? ஸோ இனிஷியலாக வந்து we did only PC to PC. ஓகே. ஸோ PC மூலமாக வெப் ப்ரௌசர் மூலமாக we can watch it. So that is how we started. அதுக்கு பிறகு தான் லேட்டர் ஆன் it evolved into set-top boxes, streaming through other devices it came up.
அப்போ வரும்போது அப்போ அந்த டெக்னாலஜி நீங்கள் உருவாக்குனீங்களா, அந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் உருவாக்குனீங்களா? அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சேனல் லைவ் வந்து அப்போ அந்த சமயத்தில் எல்லார் வீட்லேயுமே இருந்தது. அப்போ அந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் தான் உருவாக்குனீங்க. தொழில்நுட்பம் அதை கோர் தொழில்நுட்பம்னு சொல்ல முடியாது. பட் we brought it all together. அந்த இன்ஜினியரிங் ப்ராசஸ் இருக்குல்ல, வேரியஸ் டிஃப்ரெண்ட் காம்பனண்ட்ஸை கொண்டு வந்து அதை எல்லாம் ஒரு ஒரு யூனோ அசம்பிள் பண்ணி அதை இன்டகிரேட் பண்ணி கொடுக்குறது தான். தட் இஸ் த சொல்யூஷன் தட் we cracked it. Yeah. ஓகே. அதற்கப்புறம் இங்கே இருக்கிற நெட்வொர்க்ஸோட பார்ட்னர் பண்ணி நீங்கள் வந்து யூ ஸ்டார்டட் ஸ்ட்ரீமிங். Correct. So 2004 to 2007, we had this vision, like kind of a broader vision. How இந்தியா கான்டென்ட் எல்லாமே நம்ம சைட்டில் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. பட் அகெயின் how to scale this up அப்படிங்கிற ஒரு அந்த நாலேஜ் அப்போ வந்து அவ்வளோ கம்மி, ரைட்? ஸோ தென் 2007 we started to approach Sun TV network, but they couldn't understand what we are talking about in that time. So அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே it took a while. So 2008 when Kalaignar TV came up, I think that is when we first contract Kalaignar we got it signed. Okay, Kalaignar TV தான் first sign பண்ணோம். சைன் பண்ணி முடிச்சு அவங்க அதை பார்த்த பிறகு then within few months Sun Network also came into our our platform. ஸோ அப்போ சன் நெட்வொர்க் வந்து இப்போ யூஎஸில் ஸ்ட்ரீம் பண்ணணும்னா சேனல் லைவ் வழியாக தான் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் தான் லான்ச் பண்ணோம். ஐ திங்க் we were the first company to launch Indian content on the OTT space. அப்படியே? ஆமாம், ஃபர்ஸ்ட் கம்பெனி டு லான்ச் இந்தியன் கான்டென்ட் வந்து. கரெக்ட். ஸோ நாங்கள் லான்ச் பண்ணி ஒரு 1 month or 2 months YuppTV லான்ச் பண்ணாங்க. ஓ, YuppTV. கரெக்ட், ரைட். ஓகே, ஐ ரிமெம்பர் YuppTV. அந்த ஓடிடின்ற டேர்மே அப்போ ஃபார்ம் ஆயிருந்தது. அப்போ வந்து IPTVன்னு இருந்தது. ஓகே, இன்டர்நெட் ப்ரோட்டோகால் டிவி அப்படின்னு இருந்தது. அப்புறம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் மெச்சர் ஆகி வரும்போது தென் இட் பிகம் OTT ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ இந்த ட்ரான்சிஷன் இருக்குல்ல, இப்போ நீங்கள் ப்ரெடி மச் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. அந்த சமயத்தில் தான் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் அமேசான் ப்ரைமுமே வந்தது. கிட்டத்தட்ட அவங்க என்ன பண்ணாங்களோ அதே தான் நீங்களும் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக? கரெக்ட், யா. ஸோ இன்ஃபேக்ட் 2010லே we did the time shifting. We record all the shows. ஏன்னா இந்தியா டு USA வந்து ஒரு கிட்டத்தட்ட 11 hours or 12 hours டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இங்கே 7 மணி காலையில் நியூஸை வந்து அங்கே நைட் பார்த்தா ரசிக்காது இல்லையா? ஸோ அதனால் அப்படியே டைம் ஷிஃப்ட் பண்ணுவோம். இங்கே காலையில் 7 மணிக்கு ஏர் ஆகுது அப்படின்னா அங்கேயே அதே மாதிரி மார்னிங் 7 மணிக்கு we air it. ஸோ அது லாட் ஆஃப் ஆப்ரேஷனல் சேலஞ்சஸ் இருக்குது அந்த டைம் ஷிஃப்ட் பண்ணுறது. இனிஷியல் டேஸில் வந்து not too many technology was there to easily time shift it. So we had to manually record it and recreate the whole sequence again. So it was quite challenging, but we were able to do that at that time. ஆனால் நீங்கள் ஓன் கான்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணல? ஓன் கான்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணல, because it's a different ball game altogether. It requires a lot of capital, but we didn't want to go into that space. கரெக்ட். அப்போ நீங்கள் வந்து யூ பார்ட்னர்ட் வித் கான்டென்ட் ப்ரொவைடர்ஸ். ஆமாம். இப்போ என்னுடைய கான்டென்ட்டை இப்போ உங்கள் இதில் ஸ்ட்ரீம் பண்ணணுன்னா நான் பண்ணியிருக்க முடியும். ஆமாம், கண்டிப்பாக. அதுதான் இப்போ எல்லாருமே பண்ணுறாங்க. அதுதான் இப்போ எல்லாரும் பண்ணுறாங்க. ஓகே, கைண்ட் ஆஃப் pioneer in the space. We were one of the early entrants into that space, and it was successful. But the only thing is, we were a little bit of ignorant how to scale this up on a grand scale. So that was the only challenge. ஸோ இதில் கற்றல்கள்லாம் என்ன சொல்லுவீங்க? இதில் நீங்கள் வந்து இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கற்றல் வந்து I think that is where நம்ம காலேஜ் டேஸில் I think we need to blend in a lot of business aspects into our curriculum. There will be a lot of entrepreneurs or entrepreneurial mindsetல நிறைய பேர் இருப்பாங்க காலேஜஸில். அவங்களுக்கு டெக்னாலஜி ஸ்கில்ஸில் கொஞ்சம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது, பட் த சேம் டைம் பிஸ்னஸ் பண்ணுறதுல அவங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ அந்த நாலேஜும் நம்ம young graduates, if we can blend that in along with their core skills, these soft skills will take miles ahead in many ways. How to start a company, how to raise funds, how to scale a business. In the mari information if we provide them as part of the curriculum when they approach 3rd year or 4th year, I think that is a lot more valuable. When they come out of college, I think they will be ahead of the curve.
அப்போ டெக்னிக்கல் நோஹோ இருந்தது உங்ககிட்ட. ஆமாம். ஆனால் அந்த பிஸ்னஸ் ஸ்கில்ஸ் இன்னும் நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். எஸ் எஸ் எஸ். ஆனால் இது வந்து ரொம்ப கேபிட்டல் இன்டென்சிவ், நிறைய பணம் இன்டென்சிவ், ஏன்னா இது வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட். ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் திங் இஸ் we have all these technology எல்லாம் வச்சிட்டு இருக்கும்போது all of a sudden one day I see the news, YouTube is doing this and it is for free. அப்படின்னா we were like shocked. ஏன்னா bandwidth is so expensive at that time. We know the capital cost involved in how to run put a server in a data center adala. So we were wondering how YouTube was able to provide it for free. Because from here when we went, it's all நம்மளுடைய own money நம்ம போடணும், அப்போ தான் அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அதை க்ரோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸே இருக்கும், right? We were completely blindsided. We go to an investor, get the money and run your business. In return they get some equity and scale it up quickly. And the thought process is appan kadiyadu namakku, right? So I think if you go back and read how YouTube in a history, so they got $2 million as an capital initial investment. So based on that they just put that money into in the capital investment to bring all these servers and offer it for free, and that is their business model at that time. Yeah, so கிட்டத்தட்ட இப்போ யூடியூப் ஃப்ரீயாக கொடுத்ததுனால உங்களுடைய பிஸ்னஸ் மாடலே டிஸ்ரப்ட் ஆகுது, or உங்களுடைய பிஸ்னஸே டிஸ்ரப்ட் ஆகுது. It's a different type of content altogether. அது வந்து it used to be a very short clip content model at the time when they launched it. It's like a 1 minute 2 minute அந்த மாதிரி தான் they started. It's not like a long form videos. Whereas at the time we were doing is a long form videos like movies or TVs இந்த மாதிரி live TVs இந்த மாதிரி. So there was a contrast and completely a two different business model. Ours was, we chose it to be a subscription model because it's a long form. கரெக்ட், நான் பே பண்ணிருக்கேன். Correct. Yeah. So okay, இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் மாடல், பட் நீங்க வந்து ப்ராஃபிட்டபிளா தான் இருந்தீங்க. Yeah, we were profitable. Then again, as we bring in more content, the content cost started to rise very quickly because they started to understand this business model, and everybody wanted a bigger piece of the pie. So you bootstrap, right? இப்போ $0 to $2 million வந்து bootstrap பண்ணி தான் நீங்க இந்த ஹோல் பிஸ்னஸே ரன் பண்ணிருக்கீங்க. அதாவது நீங்க எக்ஸ்டர்னல் ஃபண்ட்ஸ் எதுவும் பண்ணல, எல்லாமே bootstrap. Yes. அதற்கப்புறம் you exited the business, you sold the business to... Yes, I think that was the right time for us. We decided because two things kind of we understood, technology and content kind of collided. That's what our business was. I think taking an exit at that point was the right decision. YuppTV, YuppTV acquired you. Yeah, yes. Oh, interesting. Yeah. Okay, cool. வாழ்த்துக்கள். ஸோ அதற்கப்புறம் வந்து நீங்கள் அப்பா ஷிகாகோவில் தான் இருந்தீங்களா அந்த சமயத்தில்? அந்த டைம் ஷிகாகோ தான். ஓகே, அதற்கப்புறம் ஷிகாகோவில் வந்து ஹாஸ்டல் மூவ் பண்ணிட்டீங்க. ஆமாம், பேண்டமிக் டைமில் we made a decision, எங்கேயாவது வார்ம் பிளேஸ் போகலான்னு ஐடியா, பட் 23 இயர்ஸாக நடக்கவே இல்லை. ஸ்டில் அந்த கோல்டு அண்ட் ஸ்னோ கைண்ட் ஆஃப் அட் ஒன் பாயிண்ட் கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு. ஸோ பேண்டமிக் டைமில் இட் வாஸ் அ ரைட் டைம். எல்லோரும் ரிமோட்டில் இருந்தாங்களா, சரி மூவ் பண்ணலான்னு ஹாஸ்டல் மூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஆண்டர்ப்ரனர் பக்குன்னு சொல்லல, ஒரு சீரியல் ஆண்டர்ப்ரனர். ஸோ இப்போ அது மாதிரி இப்போ channellive.tv பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? So 2019 I started another company called PeritusHub, which is a IT services company. அதில் வந்து we do staffing, we do recruiting, அப்புறம் small statement of works, இந்த மாதிரி ஒர்க் அது பண்ணிகிட்டு இருக்கோம். Still it is going on. அது போக இப்போ last 8 months now we have been working on this new idea. So on the interview spectrum. Correct, InterspectAI. Yes. So on the InterspectAI என்ன பண்ணுது? Yeah, so InterspectAI வந்து, as I said, it is a AI-led interview platform. So that is what it's across domains and use cases. You bring in whether it is insurance domain or banking domain, any domain you bring in, wherever there is a human-to-human conversation is happening, we can augment that to InterspectAI, platform and solutions. அதில் வந்து specific now, as we are in the very early in the stage of our vision of our journey, we built two use cases. One is called Spectra Hire, which is out of the box solution for job interviews and HR focused platform. The pain point that we are solving there is the screening part. The initial screening part is where
80% of our time is wasted. The recruiter's time is wasted. So that is the part we are trying to solve. We can save about 60 to 70%. We can we have savings on that. அதை வந்து செயற்கை நுண்ணறிவை வச்சு கொஞ்சம் எளிதாக ஆக்குறீங்க. அதாவது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகிறேன் அப்படின்னா அந்த ஹோல் ப்ராசஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி for example, if I put a job in a job board, போட்டேன்னா I'll probably get at least 1000 applications வரும், 1000 or 2000 applications. கரெக்ட். அது ஒரு ரெக்ரூட்டராக எல்லாரையும் பார்க்கறது சாத்தியமே கிடையாது இல்லையா? அப்படியே பார்த்தாலும் இட் வில் டேக் லாங் டைம் ஒவ்வொருத்தனு. ஸோ அதனால் அது எப்படி அதை ஒரு நல்ல கேண்டிடேட்ஸும் இருப்பாங்க. ஸோ அன்றைக்கி ஒரு மார்னிங் வந்து he will be under pressure. இன்றைக்குள்ளே ஒரு 2 கேண்டிடேட்டை ஐ நீட் டு ஃபிகர் அவுட் ஃபைண்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் இம்பாசிபிள், ரைட்? ஸோ ரேண்டமாக they will pick. அப்படின்னா என்ன, there are 2 problems. One, they may miss out a quality candidate. On the other hand, from a candidate perspective, even though they may be qualified, unfortunately they couldn't put themselves in front of the recruiter. So there are 2 problems there. So that is what we are trying to solve here. At least now we can scale this up, have our give an opportunity for even hundreds and thousands of candidates who are really applying. At least give an opportunity for them to showcase what their skills are, at least give an opportunity for them. அதே எப்படி பண்ணுவீங்க? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அப்ளை பண்ணுறேன்னா என்னுடைய ரெஸ்யூம் வந்து இப்போ ஏஐ பிக் பண்ணுற மாதிரி நான் என் ரெஸ்யூமை கொஞ்சம் மாற்றணுமா? அதுவும் எஸ், யூ நீட் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தெர் ஆர் கீவேர்ட் மேட்சிங் இதுக்கு முன்னால் பண்ணிகிட்டு இருப்பாங்க. the certain keywords it will match against the job description. இப்போ அதையும் தாண்டி ஏஐ என்ன பண்ணுவோன்னா it has a little bit more contextual sense, right? So if you have done this project, it goes a little bit deeper. You can go check your LinkedIn profile and validate if you have actually done that project or not. Then I can compare, okay, this project, how much is it related to my job? So on the level it can do some comparison and logical analysis. Then it can recommend to the recruiters, hey, out of this 1000 candidate applications, this 50 or 60 candidates seem to be really, really suitable for your job, right? And the mari or filter one, it can create. So adu next step enna, the recruiters can now easily select, okay, do the initial screening for these 50 people using AI platform. Okay, so the AI platform will conduct the first level of screening interviews, actually having a real human to human interview mari it can conduct very contextual. It can ask questions. Okay, it knows your name, it can probe you. நீங்க ஒரு ஆன்சர் கொடுத்தீங்கன்னா அந்த ஆன்சர்லேருந்து இன்னும் இட் கேன் ப்ரோப். ஓகே, அப்போ இது how can you explain this அப்படின்னு சொல்லிட்டு it can actually probe multiple levels. Then that அந்த இன்டர்வியூ முடிஞ்ச உடனே we will do another analysis, scoring and everything, which gives a comprehensive insight for the recruiters to quickly identify the top performers. அதில் வந்து okay, these are the 10 good candidates, now let them interview in person அப்படின்னு சொல்லிட்டு at that point they pick the 10 candidates and move forward. ஃபீட் ஆன் த ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? அதாவது வந்து இறங்கி வேலை செய்யணும். கிட்டத்தட்ட நீங்கள் அப்படி தான் பண்ணுற மாதிரி நான் பார்க்குறேன். இப்போ சேனல் லைவ்லேயும் நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து யூ கோ டு ஈவெண்ட்ஸ், அந்த இடத்துல வந்து நீங்கள் பூத் போட்டு ஐ சி யூ தேர். அதே மாதிரி இப்போ இன்டர்ஸ்பெக்ட்லேயுமே வந்து இறங்கி தான் வேலை செய்கிறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க நிறையா. ஸோ இந்தியாவுக்குலாம் அடிக்கடி வரீங்க. ஸோ இது எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்போது ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா ஆரம்பத்தில் இறங்கி வேலை செய்கிறது, ஒரு ஃபீட் ஆன் த ஸ்ட்ரீட், பி தேர், be on the ground, அது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? I think it's very important. I think being entrepreneurial you need to wear multiple hats, especially the initial stages, right? When you're bootstrapping, நிறைய வேலைகள் இருக்கும், whether it is administrative work இருக்கட்டும் or technology build பண்ணுறதா இருக்கட்டும் or team building or marketing or anything. You need to play multiple different roles, right? அப்போ வந்து if you want to make your journey or your dream or your passion successful அப்படின்னா be ready to work tirelessly அப்படிங்கிற I won't use the word tirelessly, because when you are passionately working the tiredness இருக்காது, because you like enjoying it, right? So you are driven by your dreams and passion. So at that point அது இருந்துட்டா then you won't feel like that you are doing a job.
ஸோ யூ ஹாவ் டு டூ இட் நோ மேட்டர் வாட் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துடும். ஸோ வேலை செய்கிற மாதிரியே தெரியாது, என்ஜாய் பண்ணி பண்ணணும். என்ஜாய் பண்ணி பண்ணணும். தென் யூ ஹாவ் டு கெட் இட் டன் அட் எனி காஸ்ட் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் செய்யுங்க. ஓகே, மிக்க நன்றி லாரன்ஸ், உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. நான் தான் நன்றி சொல்லணும் கார்த்திக். ஸோ அகெயின் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. நன்றி.